ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री குரவே நமக. இதில் முதல் ஸ்லோகம் படிக்கணும் சித்திரதீப பிரகரணத்தில். பிறகு 103வது ஸ்லோகம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராசைகர்மணே. 103. பிரதானக்ஷேத்ரஜ்ஞபதிஹி குணேச இதிஹி ஸ்ருதிஹி ஆரண்யகே அசம்பிரமேண யந்தர்யாம் யுபபாதிதஹ. இப்போ நம்ம சித்திரதீப பிரகரணம் 6வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு சித்திர உதாரணம், பிறகு ஆகாச உதாரணம். இதன் மூலமாக ஜீவ தத்துவம் சிருஷ்டி தத்துவம் எல்லாம் பார்த்தோம். பிறகு ஜீவ விசாரம், முதல்ல ஜீவ விசாரத்தை எடுத்துக்கிட்டு ஆரம்பித்தார். ஜீவன்னா என்ன அப்படிங்கிற விசாரம் ஆரம்பத்தில் பார்த்தோம். பிறகு ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பங்கள், ஜீவன் எது அப்படிங்கிறதுல நிறையா மதவாதிகள் இருக்காங்க. நம்ம ஹிந்து மதத்துக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. இதுதான் ஜீவன்னா இதுதான் லட்சணம்னு சொல்லி. பொதுவாக நம்ம அத்வைதிகளை பொறுத்தவரையில் அந்த கருத்துக்களை தப்புன்னு சொல்கிறது இல்லை. அது ஒரு ஸ்டேஜில் கரெக்டு, அடுத்த ஸ்டேஜுக்கு அதை விட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக இறுதியான தத்துவம் என்னென்னா ஜீவனும் ஈஸ்வரனும் ஒரே தத்துவம், சைதன்ய தத்துவங்கிறத நம்மளுடைய ஃபைனல் இது. அதற்கு முன்னே உள்ளதை ஒவ்வொரு படிகள் நம்ம சொல்லுவோம். அவங்க இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இதில் ஜீவ விசாரம் ஈஸ்வர விசாரத்தில் உள்ள குழப்பத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் முதல்ல எல்லா குழப்பத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல அறிமுகப்படுத்தினார். காரணம் என்னன்னு சொன்னால் சரியாக புரிஞ்சுக்கிறல. முதல்ல அறியாமை தான் காரணம். அது எல்லாத்துக்கும் இருக்குது. கடவுளை பற்றி எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நம்ம மதம் விடுங்க, மற்ற மதத்துக்களுக்குள்ளேயும் அவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அறியாமை. பிறகு ஒரு சாஸ்திரத்தில் சொன்ன கருத்தை முழுசாக புரிஞ்சுக்கிறாரு, முழுசாக படிக்கிறது இல்லை, அரைக்குறையாக படிச்சுட்டு ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு பிறகு அதை சொல்கிறது. இதெல்லாம் காரணம்னு சொல்லி நாம் பார்த்தோம். முதல்ல எது ஆத்மான்னு சொன்னால் உடல் தான் ஆத்மான்னு சொன்னாங்க லோகாயத மதவாதிகள். நம்ம ஜீவ விசாரத்தில் குழப்பத்தில் முடிச்சுட்டு இப்போ ஈஸ்வர விசாரத்துக்கு வந்திருக்கோம். அதில் என்னென்ன பார்த்தோங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ 2-3 வாரம் ஆச்சு கிளாஸு. ஏன்னா ஒரு வாரம் லீவு, ஒரு வாரம் அந்தர்யோகம் நடத்துனதுனால. உடல் தான் ஆத்மா. இவங்க யாருன்னா லோகாயத மதம்னு நம்மளுக்குள்ள ஒரு பிரிவு இருக்குது. அவங்களுக்கு உடல் தான் ஆத்மா, கண்கூடாக தெரிகிறது. இந்த உடம்பு இருந்தால் உயிர் இருக்குது, உடம்பு இல்லாட்டி உயிர் போயிடுது. இது பார்த்தோம். பிறகு அடுத்த ஆள் யார் வந்தால் இந்திரியங்கள் ஆத்மான்னு சொல்லி ஒருத்தன் வந்தான்.
அவர் என்ன பண்ணுவார், உடல் ஆத்மா இல்லைங்கிறதுக்கு காரணம் சொல்லுவார். அப்புறம் இந்திரியங்கள் ஆத்மாம்பார். அவங்களும் லோகாயத மதம் தான், அதில் ஒரு பிரிவு. ஏன்னா இந்திரியமும் உடம்பு தானே, இந்த ஸ்தூல உடம்பு அவங்க ஆத்மாங்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய இந்திரிய சக்தியை ஆத்மான்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறார். 2 பேருமே லோகாயத மதத்தில் 2 பிரிவுகள். பிறகு அடுத்தால் என்ன வந்தார், பிராணன்தான் ஆத்மா. இது ஹிரண்ய கர்ப்ப மதம். இது பின்னாடி ஈஸ்வரன்லேயும் வரப்போகுது. ஹிரண்ய கர்ப்பன் தான் கடவுளுங்கிறதுல வரப்போகுது, பின்னாடி பார்க்க போகிறோம் நம்ம. இவங்களுக்கு இந்த மூச்சு காற்று இருக்கிறது வரைக்கும் உயிர் இருக்குது, அப்போ அதுதான் ஆத்மா. இவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, முதல்ல சொன்ன கருத்தை நிராகரணம் பண்ணுவாங்க, தப்புன்னு நிரூபிப்பாங்க. பிறகு அடுத்தால் என்ன வந்தார், மனம்தான் ஆத்மான்னு வந்தார். இவர் யாருன்னா உபாசனையை முக்கியமாக கொண்டவர்கள். தியானம், இதுதான் இவங்களுக்கு மனசை கட்டுப்படுத்துறது, மனசை ஒழுங்குபடுத்துறது இவங்களுடைய மதமே. இவங்களுக்கு மனசு தான் ஆத்மா. அடுத்தவர் புத்தி, விஞ்ஞானமயம் ஆத்மா. இவங்க யாருன்னா அந்த ஒரு செகண்டுக்கு ஒருக்க அந்த புத்தி மாறிக்கிட்டே இருக்குது. க்ஷணிக விஞ்ஞானவாதிகள்னு சொல்லி பௌத்த மதத்துக்குள்ள ஒரு பிரிவு. ஏன்னா அந்த காலத்தில் பௌத்த சமண மதத்தினுடைய இதுகள் நிறைய தாக்கம் இருந்தது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா விஞ்ஞானமயம் ஆத்மா. பிறகு இன்னொருத்தர் அது ஆத்மா இல்லை, சூன்யந்தான் ஆத்மான்னு அவரும் பௌத்த மதம் தான். இப்படி ஒவ்வொன்றா இதுதான் ஆத்மா, இதுதான் ஜீவன் சொல்லி கடைசியில் ஆனந்தமயம் ஆத்மா. இவங்க வேதத்தை ஒத்துக்கிறவங்க வைதிக மதவாதிகள். இதெல்லாம் சொல்லி நிராகரணம் பண்ணிகிட்டே வந்து பிறகு ஆத்மாவை பற்றி என்ன குழப்பம் வந்துச்சுன்னா, இந்த உடலை வச்சுக்கிட்டு ஆத்மா எதுன்னு ஒரு குழப்பம் வந்து ஒவ்வொன்றா நிராகரணம் பண்ணி ஆனந்தமயம் ஆத்மான்னு வந்தாங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். அதுவும் அதாவது ஆத்மா அல்ல, சைதன்ய ஸ்வரூபந்தங்கிறது நம்மளுடைய கருத்து. கடைசி வரைக்கும் வந்துட்டு அது இங்கே சொல்லலை, அதோடு நிப்பாட்டிக்கிட்டார். பிறகு நாமளும் அதுக்கு அர்த்தம் பார்த்தோம். பிறகு ஆத்மாவின் அளவு என்ன சைஸு, ஆத்மா சின்னதா பெருசா இடைப்பட்டதா, அது ஒரு குழப்பம் வந்துச்சு. அதில் சிறியதா பெரியதா இடைப்பட்டதான்னு சொல்லும் பொழுது அணுவாதிகள் என்ன சொன்னாங்க, அணுவை போல் மிகச்சிறியதுன்னா. பிறகு திகம்பரவாதிகள் அவங்க ஒரு அவங்க ஆத்மா மத்தியமம், எந்த உடலுக்குள்ளே இருக்கோ அந்த சைஸு. எறும்பு உடலுக்குள்ளே போனால் எறும்பு சைஸு, யானை உடம்புக்குள்ளே இருந்தால் யானை சைஸு, இப்படின்னு அவங்க ஒரு கருத்து. பிறகு இல்லை, விபுகு மிக மிக பெரியது, எங்கும் நிறைந்தது. இது நம்ம கருத்துக்கு ஒத்து வரும். இதில் இந்த கருத்து நம்மளுக்கு ஒத்து வரும், கொஞ்சம் மாற்றம் இருக்குது அதில். இதெல்லாம் பிரிவெல்லாம் பார்த்துட்டோம். பிறகு இந்த பெருசு சிறுசு இடைப்பட்டதுங்கிறத நீக்கி அதுக்கு எந்த அளவும் சொல்ல முடியாது. அதனுடைய உண்மையான சொரூபம் சைதன்யம். நாம் எங்கும் நிறைந்ததுக்கு சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தைக்காக சொல்கிறோங்கிற கருத்தை நிலைநாட்டினோம். பிறகு என்ன கருத்து வந்துச்சு, அது உணர்வுமயமா ஜடமயமா அல்லது உணர்வும் ஜடமும் கலந்ததான், இப்படி ஒரு கேள்வி ஆத்மா. சுருக்கமாக நம்ம பார்த்து ஆத்மாவை பற்றிய விசாரம் முடிஞ்சதுனால சுருக்கமாக சொல்லிக்கிட்டு வர்றேன். ஆத்மா என்ன சொன்னாங்க, ஜடம்னு ஒருத்தர் சொன்னார், பிரபாகர மதம். இவங்க என்ன சொன்னாங்க, ஆத்மா ஜடம். சித்து பிற இருக்கே, உணர்வு இருக்கேன்னா அது குணமாக இருக்கே ஒழிய அது போது ஒரிஜினல் ஸ்வரூபம் ஆத்மா ஜடம்னாங்க. பிறகு அடுத்து தர்க்க மதம் வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆத்மா ஜடமும் உணர்வும் கலந்தது. நம்ம உடம்புல அப்படித்தானே இருக்குது, ஜட தத்துவம் இருக்குது, ரோமத்துக்கு உணர்வு கிடையாது, நகத்துக்கு வெளியே வாழ உணர்வு கிடையாது. இது 2 கலந்த தத்துவம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லி இவங்க தர்க்க மதவாதிகள் சொன்னாங்க. கடைசியாக சாங்கிய மதம் ஆத்மா சித் ஸ்வரூபம். நாம் இந்த கருத்துக்கு நெருக்கி வந்துட்டோம். நம்மளும் ஆத்மா சித் மட்டுமே, ஜடம் அல்லன்னு சொல்லுவோம். ஜடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, பிரகிருதின்னு ஒரு தத்துவம் இருக்குது, அதுதான் ஜட தத்துவம். சித்துங்கிறது ஒரிஜினல், 2மே உண்மைன்ட்டாங்க. 2க்கு வித்தியாசம் என்னென்னா, பிரகிருதி ஜட தத்துவம் ஒன்று இருக்குது, அது தனி. ஆனால் ஆத்மஸ்வரூபம் சித்து. அந்த ஜடம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நம்மளுடைய கருத்துக்கு, அதாவது இந்த ஆத்மா மோட்சம் அடைகிறது இதுக்கெல்லாம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் பார்த்தோம். நம்ம அதில் பார்த்து ஜீவ விசாரத்தை நிறைவு செஞ்சுட்டோம் சாங்கிய மதம் வரைக்கும். நம்மளுடைய கருத்து என்னன்னா, ஆத்மா சித்து தான், சைதன்ய ஸ்வரூபம். மற்றெல்லாம் விவகாரத்துக்கு இருக்குது, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா போயிடும், மித்தியா அப்படிங்கிற கருத்து நம்ம கருத்து. ஆனால் எல்லா மதவாதிகளும் எப்படி சொன்னாங்க, அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க, அதுக்கு உபனிஷத்து கருத்து என்ன சொன்னாங்கலாம் பார்த்து அதை நிராகரணம் பண்ணிவிட்டு போன கிளாஸில் ஈஸ்வர விசாரம்,
கடவுள் தத்துவம் என்ன, அதில் எப்படியெல்லாம் கடவுள் தத்துவத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிற விசாரத்துக்கு வந்தோம். 102லேருந்து 121 வரைக்கும் இருக்குது. இதில் 102வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால் 102லேருந்து 108 வரைக்கும் யோக மதவாதிகள் கடவுளுக்கு என்ன லட்சணம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற கருத்தை நாமளும் ஏற்றுக்கிறோம், விவகாரத்தில் கரெக்டாக இருக்கும். அதை ஒரு ஸ்டேஜில் ஒத்துக்குருவோம், அதை விட அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். இவங்க என்ன சொல்கிறாருங்கன்னா 102ல் என்ன பார்த்தோம், கடவுள் அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர், இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர், ஜீவனும் அவரும் ஒன்றல்ல, ஜீவனுக்கு வேறாக உயர்வாக இருக்கின்றார். இது கரெக்டு தானே? இதில் யாரும் மறுக்க முடியாது. இது அவங்களுடைய கருத்தாக இருந்தது. இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் நம்ம விரிவாக பார்த்துட்டோம். இவங்களுடைய கருத்து பிரகிருதிங்கிறது ஒரு ஜட தத்துவம் இருக்குது. அந்த ஜட தத்துவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இந்த ஈஸ்வரன், கட்டுப்படுத்துபவர். அந்த பிரகிருதி எதில் இயங்குதுன்னு சொன்னால் அவங்க இந்த சைதன்யத்தை ஆதாரமாக வச்சு இயங்குது. ஆனால் கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கார் தனியாக, அவர் ஈஸ்வரன். அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இயங்குறாரு. இப்போ டிவி இருக்குது, ஜடமா சேதனமா? டிவி ஜடம், அதில் வரக்கூடிய கரண்ட்டு சேதனம். நம்ம ரிமோட்டை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காள் கண்ட்ரோலர். அப்படி ஈஸ்வரன் சைதன்யம்னு ஒன்று இருக்குது, ஜடம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணுறாரு? இவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறது யோக மதவாதியுடைய கருத்து. இது போன வட்டம் பார்த்தோம் நம்ம. அவர் ஆட்டுவிக்கிறார், நாம் ஆடுகின்றோம். அதே நேரத்தில் ஜீவன் வேற, கடவுள் வேற. அது மட்டும் இல்லை, ஜீவனை விட மேலாக உயர்ந்த நிலையில் இருப்பவர். இது 102வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், ஈஸ்வர லட்சணம். இதற்கு வேதத்தில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது 103ல் பார்த்தோம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா 2 உபனிஷத், ஸ்வேதாஸ்வர உபனிஷத், பிருகதாரண்யக உபனிஷத். 2 உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் ஈஸ்வரன் பிரகிருதியை கட்டுப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. வேதத்திலே சொல்லியிருக்கு. பிறகு எதுக்கு நீங்கள் எல்லாம் மறுக்கிறீங்க, 2 ஒன்றுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது யோக மதவாதிகள் கருத்து. நாம் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், ஒரு ஸ்டேஜில் சகுண பிரம்மன்கிற அடிப்படையில் அதெல்லாம் ஒத்துக்குருவோம். ஆனால் அதுக்கு மேலே நிர்குண பிரம்மன்னு போகும் பொழுது அதை தாண்டின ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. அவங்க என்ன சொல்கிறாங்க, வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, வேதத்தில் அந்த அடிப்படையும் சொல்லியிருக்கு, தலைவனாக இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. பிறகு பிருகதாரண்ய உபனிஷத்தில் 3 குணங்களுக்கும் பிரதானம், அதாவது மாயைங்கிறது ஒன்று இருக்குது, மாயையை கட்டுப்படுத்துகிறவர், ஆளுபவருங்கிறதெல்லாம் பிருகதாரண்ய உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி 2 உபனிஷத்துலையும். பிறகு இன்னொரு இடத்துல பிருகதாரண்ய உபனிஷத்தில் அந்தர்யாமின்னு இருக்குது. எல்லா இடத்துக்குள்ளேயும் கடவுள் இருந்து, அந்தர்யாமியாக இருந்து, உள்ளே இருந்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை நாம் பொதுவாக மறுக்கிறது கிடையாது. அதெல்லாம் விவகார திருஷ்டி, பாரமார்த்திக திருஷ்டின்னு 2 சொல்லுவான். விவகார திருஷ்டியில் இதெல்லாம் உண்மை, இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொன்னால், அதே ஒரு திருஷ்டி தான், இன்னொரு திருஷ்டிலாம் சொல்லாத, என்ன ஒரே பார்வை தான். அதன்படி பார்த்தா என்ன சொல்கிறாங்க, கடவுள் கட்டுப்படுத்துபவர், எல்லா பொருள்களுக்கும் உள்ளே இருந்து எல்லாவற்றையும் இயக்கி கொண்டு இருப்பவர், அந்தர்யாமி அப்படிங்கிற கருத்து இருக்குது. இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து 104வது ஸ்லோகம். இதில் பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறார். ஒவ்வொருத்தரும் தங்கள் கருத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான், தங்களுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக தங்களுடைய புத்தியினுடைய கருத்துக்கு ஏற்றதாக வேதத்தில் என்ன இருக்குங்கிறத எடுத்து அதை வச்சுக்கிட்டு கலகம் பண்ணி இதுதான் கரெக்டுன்னு சொல்லி வாதம் பண்ணி கலகம் செய்கிறார்கள்னு இந்த 104வது ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்தி 108 வரைக்கும் இந்த தர்க்க மதவாதிகள், யோக மதவாதிகள் கடவுள் தத்துவத்துக்கு என்ன சொன்னாரோ அதை சொல்ல போகிறாரு. இப்போ 104 படிக்கலாம். நம்ம அத்ராபி கலகாயந்தே வாதினஸ்வஸ்வயுக்திபிஹி வாக்யான்யபி யதா பிரஜ்ஞம் தார்யாயோதாஹரந்திஹி
அத்ராபி கலகாயந்தே வாதினஸ்வஸ்வயுக்திபிஹி வாக்யான்யபி யதா பிரஜ்ஞம் தாத்யாயோதாஹரந்திஹி. இங்கே 104. தங்களுடைய கருத்தை ஒவ்வொரு மதவாதிகளும் நிலைநாட்டுவதற்காக உபனிஷத் வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு கலகம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நான் சொல்கிறது சரிதானா அப்படி சொல்லி கேட்பாங்க. அது எதுக்குன்னா உண்மையான அறிவை பெறுவதற்கு அல்ல. நான் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, நான் சொல்கிறது சரிதானே அப்படிம்பார். இவர் எதுக்கு கேட்குறாருன்னா, சரியில்லை உண்மையான கருத்தை சொல்லுங்கிற அர்த்தத்தில் கேட்கல. நான் சரிதானன்னு கேட்டால் நீ சரின்னு ஒத்துக்கிறோம். ஒத்துக்கிறலையும் என்ன பண்ணுவார் தெரியுமா, திருப்பி வாதம் பண்ணுவார். இவர் சொல்கிறதே நிலைநாட்ட வாதம் இல்லாட்டி எந்திரிச்சு போயிடுவார். இப்படி மற்ற மதவாதிகள்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த 2வது வரியில் சொல்கிறார், வாக்கியான்யபி யதா பிரஜ்ஞம் தார்மியாயோ தாகந்திஹி, அதாவது உதாகரந்திஹி. வாக்கியானி அபி, உபனிஷத் வாக்கியங்களையும் கூட, அதாவது வேதாந்த வாக்கியானி உபனிஷத்தில் இருக்க வாக்கியங்களை எடுத்துக்கிட்டு உதாகரந்திஹி உதாகரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். கொட்டேஷன் அர்த்தம். உதாகரணம்னா உதாரணம் வேற, உதாகரணம் வேற. உதாரணம்னா ஒரு சம்பவம் இது போல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. உதாகரணம்னா இப்போ திருக்குறள்லேருந்து ஒன்று எடுத்து திருக்குறள் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு அதை எடுத்து காமிக்கிறது, கொட்டேஷன். அது உதாகரணம்னு பேர். அதுக்கு திருமந்திரத்தில் ஒன்று எடுத்து சொல்கிறது, திருவாசகத்தில் ஒன்று எடுத்து சொல்லுவோம், இதுக்கு பேர் உதாகரணம். அப்படி இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கருத்தை நிலைநாட்டுவதற்காக வேதத்திலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை கொட்டேஷனாக கொடுத்து, நான் சொல்கிறது பாரு இந்த வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு சரியா அப்படின்னு கேட்குறது. எல்லாருமே ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்க்குறது, இன்னொரு போர்ஷனை விட்டுறது. அதை மட்டும் எடுத்து சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ மகாபாரதத்திலேயே இப்போ நாஸ்திகவாதிகள் வாதமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் அதில் ஒரு வார்த்தை இருக்கும், அதை எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, மற்றதெல்லாம் போட்டு அதை மட்டும் வச்சு அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. ஒரு இது வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இதில் பூர்வ ஜென்மமெல்லாம் வரும், அதெல்லாம் பார்க்குறதில்ல, நம்பிக்கையே இல்லையே எப்படி அவங்க பார்ப்பாங்க. அப்படி இவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு இவங்க கருத்துக்கு தகுந்த உதாகரணமாக கொட்டேஷனாக கொடுத்து வாதம் செய்கிறார்கள். அவர்கள் கருத்தை நிலைநாட்ட யதா பிராக்யம், எப்படி அவங்க தெரிஞ்சிருக்காங்களோ, தாட்யாயக அவர்கள் கருத்தை நிலைநாட்டுவதற்காக உறுதி செய்வதற்காக கொட்டேஷன் கொடுக்கிறார்கள். இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா பரிமேறல் உரையில் முகவரில் ஒரு விஷயம் வரும். திருக்குறள் திருவள்ளுவர் நெசவு தொழில் செய்கிறவர். செஞ்சு அந்த துணியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாரோ, மார்க்கெட்டில் போய் வியாபாரம் பண்ணுவார். இவர் ஒரு குறள் எழுதியிருக்கார். என்ன குறள்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு. அதாவது பொறுமைக்காக எழுதியிருக்கார் திருக்குறளில். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், திருக்குறளில் இவ்வளவு பொறுமையை பற்றி எழுதியிருக்கிறார்ல, அதாவது தன்னை தோண்டுகின்றவர்களையும் வீழாமல் தாங்கும் நிலத்தை போல தம்மை இகழ்ந்து பேசுபவர்களையும் பொறுத்து ஆதரித்தல் முதன்மையான அறம்னு சொல்லியிருக்கார். அதான் என்ன நிலத்தை எவ்வளவு தோண்டினாலும் அது கோவிக்கிறது இல்லையே, அது மாதிரி என்ன ஒருத்தர் நம்மளை இழிவுபடுத்தினாலும் என்ன பண்ணாலும் அதை பொறுத்து தாங்கிக்கிறது ஒரு பெரிய சிறந்த அறம்னு சொல்கிறார். இதை ஒருத்தன் படிச்சுட்டான். யார்? ஒரு பையன். அவர் துணி வியாபாரம் பண்ணுறார். எவ்வளவுன்னு கேட்குறான். ஒரு ₹1 அப்படிங்கிறாரு வச்சுக்கோங்க. அதை வாங்குகிறான். 2ஆக கிழிச்சு இப்போ இது எவ்வளோன்னு கேட்குறான். இவர் பார்க்குறாரு, ₹1/2. திருப்பி கிழிக்கிறான், ₹1/4. சரி பரவாயில்ல, அவர் திருக்குறள் பண்ணதுபடி நடந்துக்கிட்டார்னு போயிட்டானான். இன்னும் சோதிக்கோன்னு ஒரு காசை வீட்டுக்கு போயிருக்கான். வாசிகை அம்மாவோட வம்பெழுத்துருக்கான். வம்பெழுத்துக்கிட்டு ஏதாவது போட்டு தகராறு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இது பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இவரை கூப்பிட்டுருக்கு, வந்திருக்கான், சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த அம்மாவோட. அடி நைய புடைச்சிட்டாரான். திருவள்ளுவர் என்ன பண்ணாரா, அடின்னு அடித்து அவர் நைய புடைச்சிட்டாரான். என்ன நீங்கள் எழுதுனதெல்லாம் உங்கள் வாக்கெல்லாம் பொய்யா போச்சு,
நீங்கள் இப்போ திருக்குறள் சும்மா தான் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த குறளை சொல்லியிருக்கேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு எழுதிட்டு இப்படி போட்டு என்னை அடிக்கலாமா? நீங்கள் தானே பொறுமையை பற்றி எழுதியிருக்கேன்னு. அதுக்கு இருக்கா, நான் சொல்கிறத பாரு. இன்னொரு குறள் நீ படித்து பார்த்தியாங்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமல் யானும் கெடும். அது என்ன அர்த்தம்னா, ஒருவன் தனது நிலைமைக்கு தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாது விடுவதாலும் கேடு அடைவான் இருக்கு. நீ உன் நிலைக்கு தேவையில்லாத வேலையை நீ செய்கிற, நீயும் கெட்டு போவ. உன்னை கண்டிக்கலைன்னா நானும் கெட்டு போவேன். இதுவும் அதே குறளில் தான் எழுதியிருக்குன்னு, அதனால தான் அடிச்சேன்னார் அவர். இது என்ன அர்த்தம்னா பாருங்கள், பொறுமை அங்கே முழுமையாக எந்த இடத்துல எங்கேன்னு பார்க்கணும். இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு கடவுளை பற்றி இப்படி சொல்லியிருக்கா, அப்போ இதுதான் ஃபைனல்னு முடிச்சிடுறாங்க. அதற்கு பின்னாடி என்ன சொல்லியிருக்கு, கடைசியாக ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கு. அதனால தான் வேதத்தில் பிரம்மசூத்திரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, டோட்டல் வேதத்தினுடைய கருத்துக்களை நிலைநாட்டுவதற்காக இதனுடைய தாத்பரியம் இதுதான் அப்படின்ட்டு. நீங்கள் பகவதம் எடுத்தால் கூட பாருங்கள், முதல்ல ஆத்ம தத்துவம் தான் இருக்கும். கதை தான் ஃபஸ்ட்டு தத்துவத்தை சொல்லிட்டு பிறகு எல்லாம் போய் இடையில தத்துவம் வரும், பிறகு கடைசியில் தத்துவம் வரும். அப்போ அந்த முழுமை என்ன அப்படிங்கிறத பார்க்காம ஒரு ஓரத்தில் ஏதாவது ஒன்றை படிச்சுக்கிட்டு இதுதான் தாத்பரியம் சொன்னீங்கன்னா தப்பாக போயிடும். இதனுடைய குறை என்னன்னு சொன்னால், ஒரு பகுதியை எடுத்து கொட்டேஷனாக கொடுத்துட்டு அதுபடி இவர் தான் கடவுள், இவங்கள் கலகம் செய்கிறார்கள் அப்படிங்கிறார். இதெல்லாம் நாம் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், 2 திருஷ்டி வச்சுருக்கோம். அதாவது நம்மளுக்கு 3 சத்தியம் இருக்குது. ஒன்று வியவகாரிக சத்தியம். இந்த உலகத்தில் இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ நான் இருக்கேன், பேசுகிறது உண்மை, நீங்கள் உட்காந்து கேட்குறது உண்மை, இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கிறது உண்மை. இதுக்கு பேர் வியவகாரிக சத்தியம்னு பேர். இன்னொரு சத்தியம் இருக்குது. அது என்ன சத்தியம்னா பிராதிபாசிக சத்தியம். அது கனவு. கனவுல நாம் கனவு காங்கும்போது ஏதாவது பொய் மாதிரி இருக்கா? விழித்த பிறகு ஐயோ கனவு பொய்யின்றுவோம். ஆனால் கனவு காணும்போது அப்போ அது உண்மைதான், என்ன வித்தியாசம்னா, இந்த வியவகாரிகத்துக்கும் கனவுக்கும், வியவகாரிகத்தில் எனக்கு எது சத்தியமோ அது உங்களுக்கு சத்தியம். நான் பார்க்குறது நீங்களும் பார்ப்பீங்க, அவர் பார்ப்பார், எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் கனவுல எனக்கு மட்டும்தான் சத்தியம். பாரமார்த்தியத்தில் இது 2மே பொய்யாயிரும். பாரமார்த்திய சத்தியம்னு போகும்போது காட்சியிலிருந்து மாறாது. கனவு விழிச்ச உடனே காட்சியில் மாறிடும். ஆனால் பாரமார்த்திய சத்தியத்தில் காட்சியில் மாறாது, அறிவில் மாறிடும். அறிவில் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீக்க முடியாது, உடம்பு இருக்க வரைக்கும் நீக்க முடியாது. ஆனால் என்னாகும், கடைசியாக அந்த அறிவுனால் இதெல்லாம் உண்மையிலே இல்லை, பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறோம். காணல் நீரை பார்த்துட்டு முதல்ல சத்தியம் நினச்சி 2வது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு காட்சியில் எப்படி போகாதோ அப்படி நம்ம 3 சத்தியம் சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, வியவகாரிய சத்தியம் மாதிரி ஒரு நிலையை வச்சுக்கிட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி இவங்கள் சொல்லுகிறார்கள். இதை 104வது ஸ்லோகத்தில் இப்படி உபனிஷத்தை கொட்டேஷனாக எடுத்துக்கிட்டு தங்கள் கருத்தை நிலைநாட்ட பார்க்கிறார்கள் சொல்கிறார். எப்படி நிலைநாட்டுவாருங்கிறது அடுத்ததையும் சொல்ல போகிறார். ஏற்கனவே சொல்லிட்டார், கடவுளை பற்றி 2 ஸ்லோகத்தில் அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அடுத்து பார்க்குறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அத்ராபி கலகாயந்தே வாதினக. அத்ராபி, அத்ர அபி, இங்கேயும் கூட, இங்கேயும் இந்த ஈஸ்வர விஷயத்திலும் கூட, வாதினக கலகாயந்தே வாதினக. வாதினகன்னா வாதம் செய்பவர்கள். ஸ்வஸ்வ யுக்திபிகி, அந்த அடுத்த கடைசி வார்த்தை ஸ்வஸ்வ யுக்திபிகி, ஸ்வ யுக்திபிகி அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பிரிக்கணும். ஸ்வ யுக்திபிகி, அவரவர்களுக்கு தெரிந்த யுக்தியின் மூலமாக, அவங்களுக்கு எது அறிவில் என்படுதோ அதன் மூலமாக கலகாயந்தே கலகம் செய்கிறார்கள், வாதம் செய்து சண்டை போடுறாங்கங்கிறார். 2வது வரி வாக்கியான் யபி யதா பிரக்ஞம். யதா பிரக்ஞம், யதா பிரக்ஞம்னா அவர்கள் எப்படி அறிந்துள்ளார்களோ, அவர்கள் எப்படி அறிந்துள்ளார்களோ, யதா பிரக்ஞம். அடுத்தது தார்க்கியாயக. யதா பிரக்ஞம் தார்க்கியாயக. தார்க்கியாயகன்னா அதை நிலைநாட்டுவதற்காக, அப்படி அவர்கள் அறிந்த அந்த கருத்தை தார்க்கியாயன நிலைநாட்டுவதற்காக. முதல் வார்த்தை வாக்கியான் அபி, வாக்கியான் எபி, வாக்கியானி அபி,
வாக்கியானின்னா உபனிஷத் வாக்கியங்களையும் கூட கடைசி வார்த்தை உதாகரந்தி ஹி, உதாகரணமாக கூறுகின்றார்கள், எடுத்துக்காட்டாக கூறுகின்றார்கள். இங்கேயும் ஈஸ்வர விஷயத்திலும் கூட வாதம் செய்கின்றவர்கள் அவரவர்களுக்கு தெரிந்த யுக்தியின் மூலமாக கலகம் செய்கிறார்கள். அவர்கள் எப்படி அறிந்துள்ளார்களோ அப்படி அவர்கள் அறிந்த அந்த கருத்தை நிலைநாட்டுவதற்காக உபனிஷத் வாக்கியங்களையும் கூட உதாகரணமாக கூறுகிறார்கள், எடுத்துக்காட்டாக கூறுகிறார்கள். ஈஸ்வர விஷயத்தில் குழப்பம், அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வாதம் செஞ்சு சண்டை போடுறாங்க. எந்த கருத்துக்கு? அவங்க சொந்த கருத்தை நிலைநாட்ட. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, உபனிஷத்துலேருந்து கொட்டேஷன் எடுத்து கொடுத்து இந்த அவர் சொல்லியிருக்குப்பான்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகம் 105 படிக்கலாம். क्लेश कर्म विपाकैस्तत् आशयैरप्य संयुतः पुंविशेषो पवेदीशो जीववत्सो अप्यसङ्गचित् क्लेश कर्म विपाकैस्तत् आशयैरप्य संयुतः पुंविशेषो भवेदीशो जीववत्सो अप्यसङ्गचित्. இங்கே பதஞ்சலி யோக சூத்திரத்தில் வர்ற கருத்தை சொல்லி ஈஸ்வர தத்துவத்தை சொல்கிறார். இந்த கருத்தை நாமளும் விவகார திருஷ்டியில் ஒத்துக்குருவோம். இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை நாமளும் பொதுவாக விவகார திருஷ்டியில் ஒத்துக்குருவோம். அது எப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அதாவது அந்த யோக சூத்திரத்தில் அத்தியாயம் 1 4வது சூத்திரம், அதில் 1லேருந்து 24 வரைக்கும் வருது. அதவே அப்படியே இங்கே அவர் கொடுத்து விளக்குறார். அது என்னன்னு சொன்னால், அந்த சூத்திரத்தில் என்ன இருக்குன்னா, கிளேஷ கர்ம விபாகாசைர பராம்ருஷ்டக புருஷ விசேஷ ஈஸ்வரகன் இருக்குது. அதாவது துன்பம், 1 துன்பம், 2வது செயல்கள், 3வது அதனுடைய பலன்கள், 4வது இவற்றால் தீண்டப்படாத ஒரு இன்னொன்று இருக்குது. 4வது ஆசை. துன்பம், செயல்கள், ஆசை, அதன் பலன்கள், இவற்றால் தீண்டப்படாத ஒரு விசேஷ புருஷன் ஈஸ்வரன், எல்லாவற்றையும் ஆள்பவன் எனப்படுகிறார். இதே பதஞ்சலி யோகசூத்திரம் 4 விஷயம் சொல்கிறாங்க அவங்க. கிளேஷம், அதாவது கிளேஷம்னா கஷ்டம் அல்லது சங்கடம் அல்லது துன்பம். 2வது கர்ம செயல்கள். 3வது கர்மத்தினுடைய பலன், அதுக்கு பேர் விபாகக. 4வது ஆசையைகை, வாசனைகள், சம்ஸ்காரங்கள். இந்த 3 நாள் ஏற்படக்கூடிய நினைவுகள். இந்த 4 விஷயங்கள் யாரை தாக்குவதில்லையோ, யாரை பாதிப்பதில்லையோ அவருக்கு பேர் கடவுள், ஈஸ்வரன் சொல்லி அங்கே சொல்லியிருக்கு. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். அங்கே இந்த கிளேஷத்துக்கு 5 லட்சம் சொல்கிறார். யோக சூத்திரத்தில் என்ன சொல்கிறாங்க? கிளேஷம்னு என்ன? கஷ்டம், சங்கடம், துன்பம், எல்லாம் ஒரே தான். கஷ்டம்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி சம்சாரம்னு வச்சுக்கலாம். துன்பம், அதுக்கு 5 விதமான துன்பங்கள் ஏற்படுகின்றன ஒருத்தனுக்கு. அவங்க 5ஆக பிரிக்கிறாங்க. அந்த துன்பத்தவே எப்படியெல்லாம் வருதுன்னு 5ஆக பிரிக்கிறாங்க. 1 அவித்யா, 2வது அஸ்மிதா, 3வது ராகக, 4வது துவேஷக, 5வது அபினிவேஷக. ஒவ்வொன்றா பார்க்கலாம். அவித்யான்னா அறியாமை. ஒரு மனிதனுக்கு துயரம் எங்கே வருதுன்னா அறியாமையினால் வருது. உன்னை சரியாக புரிஞ்சுக்கிறலேன்னு என்ன அர்த்தம்? அதில் கஷ்டம் வரும். நாம் வேதாந்தத்தில் அறியாமையில் கூட கஷ்டம் இல்லை, அறியாமையை ஆதாரமாக வச்சு வேறு ஒன்று என்ன பண்ணியிருக்கோம்? தோற்றுவிக்கிறோம். விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தின்லாம் பார்த்தோம். ஆவரணம்னு மறைக்கிறது அறியாமை. மறைச்ச பிறகு அதில் வேறு ஏதோ கற்பனை பண்ணுறான் பாருங்கள், இதில் துன்பம் வருது. இதுக்கு அவன் பதஞ்சலி யோகசூத்திரம் என்ன சொல்கிறாரு? அவித்யா, அவித்யாவினால், அறியாமையினால் ஒருவனுக்கு கஷ்டம் வருகிறது, துன்பம் வருகிறது, சிரமம் வருகிறது. இது ஈஸ்வரனுக்கு இல்லை. அவருக்கு அறியாமை இருக்கா? இல்லை. கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரணின்னு. அதில் வாழ் அறிவன், அவன் அனைத்தையும் அறிந்தவன்.
அவனுக்கு எந்த அறியாமையும் கிடையாது. யாருக்கு? கடவுளுக்கு. வள்ளுவரே சொல்லியிருக்கார். கரெக்டு தானே? இது நாமளும் அதை ஒத்துக்கிறது தான். நம்மளுக்கு அறியாமை இருக்குது, கடவுளுக்கு அறியாமை இல்லை. அறியாமையினால் நம்ம துன்பப்படுறோம், அவருக்கு அந்த அறியாமையினால் துன்பம் இல்லை. இந்த துன்பம் 5 வகையை பிரிக்கிறாங்க பதஞ்சலி யோக சூத்திரத்தில். 5 விதமான கிளேஷங்கள், 5 விதமான துயரங்கள், அல்லது 5 விதமான கஷ்டங்கள், 5 விதமான சங்கடங்கள்னு வச்சுக்கலாம். எல்லாம் ஒரே வார்த்தை தான். கஷ்டம், சங்கடம், துயரம் எல்லாம். ஒன்று அறியாமையினால் வந்துருச்சு. ரெண்டாவது எதனால் வருதுன்னா அஸ்மிதா, அகம் அஸ்மி, எல்லாம் நான்னு சொல்கிற புத்தி இருக்கா இல்லையா? நான் அல்லாததை நான் என்பதும், என்னுடையது என்று இல்லாததை என்னுடையது என்று சொல்லுகின்ற புத்தியாக கஷ்டம் வருதான். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகுங்கிறார். யாருக்கு நான்கிற புத்தியும் என்னுடையதுங்கிற புத்தி இல்லையோ, அகங்காரம் அமகாரம் நீங்குகிறதோ, அவன் என்ன பண்ணுறான்? சொர்க்கத்தை விட மேலான நிலைக்கு போயிடுவான்னு நினைத்தான். ஞானத்தை அடைஞ்சு நிலையான ஆனந்தத்தை பெறுவான் இருக்கு. அது கடவுளுக்கு உண்டு. அவர் என்ன பண்ணியிருக்கார்? அவர் ரெண்டையும் நீக்கியவர். யான் எனது என்னும் செருக்கை அறுத்தவர் அவர். ஆனால் நம்மளுக்கு அது இருக்குது, அது இல்லாதவர் கடவுள். அதனால் வரக்கூடிய துன்பம் அவருக்கு இல்லை. நம்மளுக்கு எப்படி துன்பம் வருது? எதை என்னுடையதுன்னு நினச்சிட்டோமோ அதில் துன்பம் வந்து ஆகும். இன்பமும் வரும், துன்பமும் வரும். வெறும் இன்பம் மட்டும் வராது. எதில் இன்பம் வருதோ அதில் கட்டாயம் ஒரு துன்பம் வரும். என்னுடையதுன்னு நினைக்காம நீ இன்பத்தை அனுபவிச்சுன்னா துன்பம் வராது. என்னுடையது நினச்சி இன்பம் அனுபவிச்சுன்னா துன்பம் வந்துடும். அது பகவானுக்கு அது இல்லை. நான் செஞ்சேன்னு சொல்லுவோம், அதுலேயும் பிரச்சனை. எல்லாம் இந்த உடம்பே நான் நினைக்கிறது. இந்த கிளேஷம் பகவானுக்கு இல்லை, இந்த துன்பம் இல்லை. மூணாவது ராகக, பற்று. இதுவும் அதோட சேர்ந்ததேன். இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்களில் நமக்கு பற்று இருக்கு. மற்ற பொருளில் பற்று இருக்கா? ஒரு கடைக்கு போகிறோம், 1000 பொருளை பார்ப்போம். ஆனால் எதில் பற்று வருது? எது நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குமோ அதைத்தான் வாங்கணும்னு நினைப்போம். எல்லாத்தையும் வாங்க நினைப்போமா? கொடுத்தா கூட சிலது வேணான்ட்டு வந்துடுவோம். அப்போ பற்றுங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்கின்ற பொருள். கடவுளுக்கு என்னத்தை இன்பம்? அவர் எப்பயும் இன்ப சுரூபமாக இருக்கிறவர். அதனால் அந்த பற்றுனால துயரம் அவருக்கு கிடையாது, நம்மளுக்கு உண்டு. கீதையில் பார்க்க போகிறோம். நம்ம வர்ற கிளாஸில் அதே வரப்போகுது. பற்றுனால் வரக்கூடிய துயரம். பிறகு வெறுப்பு, துவேஷம். துவேஷத்தினாலையும் துக்கம் வரும். ஒரு பொருளை விலகி ஓடுறோம் பார்த்தீங்களா, துக்கம் தானே. பாம்பை கண்டா என்ன ஆகுது? வெறுத்து ஓடுறோம், துக்கப்படுறோம்ல. வெறுப்புனாலையும் நம்மளுக்கு துயரம் வரும். எந்த ஒரு பொருளுமே 24 ஹவர்ஸ் சுகத்தை கொடுக்குறதும் இல்லை, 24 ஹவர்ஸ் துக்கத்தை கொடுக்குறதும் இல்லை. எனக்கு அவனால் கஷ்டம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்கும். அவனுக்கு வருஷம் பூரா என்னை தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிம்பீங்க. 24 ஹவர்ஸ் அவனால் கொடுக்க முடியாது. அவனும் தூங்கி ஆகணும், நம்மளும் தூங்கி ஆகணும். அதனால் எந்த ஒரு பொருளுமே 24 ஹவர்ஸ் கொடுக்க முடியாது. அதே மாதிரி சுகத்தையும் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு பொருள்னால் சுகத்தை 24 மணி நேரம் அனுபவிக்க முடியவே முடியாது. தண்ணில் இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கலாம், நான் சுயஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கிட்டு. வெளியே இருந்து எந்த ஒரு சுகத்தையும் தொடர்ச்சியாக கண்டினியூ அனுபவிக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். இது கடவுளுக்கு இதனால் வரக்கூடிய இந்த ராகத்வேஷத்தினால் வரக்கூடிய துக்கம் இல்லை. இப்போ என்னென்னா, அவருக்கு அறியாமையினால் துக்கம் இல்லை. பிறகு இந்த நான் எனது என்பதனால அவருக்கு கஷ்டம் கிடையாது. பிறகு பற்றுனாலும் இல்லை, பற்றும் இல்லை, வெறுப்பும் இல்லை, ராகம் இல்லை, துவேஷம் இல்லை. அதனால் வரக்கூடிய துயரமும் இல்லை. அதனால தான் கடவுளுக்கு ஒரு லட்சணம் வள்ளுவர் சொல்கிறார். யான் எனதுன்னு அங்கே சொன்னேன்ல, வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இளன்ட்டார். துக்கம் எப்போ போகுமா? விருப்பு வெறுப்பு அற்ற இறைவனடி சேர்ந்தால் எப்பொழுதும் துன்பம் இல்லைன்னு வள்ளுவர் சொல்கிறார். லட்சணம் என்ன சொல்கிறார் வள்ளுவர் கடவுளுக்கு? விருப்பு வெறுப்பு அற்றவர், வேண்டுதல் வேண்டாமை இலான். அவர் அடி சேரணும். நீ என்ன பண்ணணும்? நீயும் விருப்பு வெறுப்பை நீக்கணும். நீங்கன்னா என்ன ஆகும்? யாண்டும் இடும்பை இல்லைன்ட்டார், துக்கமே இல்லைன்ட்டார். அவருக்கு ஏற்கனவே விருப்பு வெறுப்பு இல்லை, அதனால் அவருக்கு இந்த கிளேஷம் இல்லை. இந்த கிளேஷங்கிற ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 5 வகையான கிளேஷங்கள், புரியுதா? அறியாமையினால் வரக்கூடிய கிளேஷம் துக்கம், பிறகு நான் எனது என்பதால் வரக்கூடிய துக்கம், பற்றினால் வரக்கூடிய துக்கம்,
வெறுப்பினால் வரக்கூடிய திக்கம். மூணாவது இதுவும் பற்று, அதுக்கு இன்னொரு வார்த்தை அபினிவேஷக. பற்றுலேயே ஒரு ஸ்பெஷல் பற்று இது. என்ன பற்று? உயிர் பற்று. மற்ற பற்றை விட பெரிய பற்று என்ன பற்று தெரியுமா? உயிர் பற்று. கீதையிலையும் அதே வரப்போகுது. கீதையில் என்ன, பீஷ்மர் துரோணர் மேலே உயிர் போயிருமேங்கிற பற்று இவருக்கு, அர்ஜுனனுக்கு வரும். அப்படி இங்கே உயிர் பற்று. இது என்ன? உயர்ந்த பற்று, பெரிய பற்று. மரண பயம்ங்கிறது. இந்த மரண பயம் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது. எறும்புலேருந்து ஒன்று, ஒரு புழுவை போய் டச் பண்ணுங்க, தப்பிச்சு ஓடத்தான் பார்க்கும். ஏன்னா நம்ம உயிர் போயிருமே அப்படின்ட்டு. அதுக்கு மேலே உனக்கு பெரிய பொறுப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இப்போ இதிலேருந்து போக பயப்படும். இப்போ இதிலேருந்து போகிறதுக்கு அது பயப்படும் அந்த எந்த ஒரு ஜீவராசிகள். ஏன்னா மரண பயம் எல்லாத்துக்கும் இயல்பாகவே கடவுள் கொடுத்துருக்கிறார். இது உயிர் மேலே உள்ள பற்று. கொசுவை கூட அடிக்க போங்க, தப்பான்னு ஓடி போயிடும். கொசு அடிக்கிறதே கஷ்டம், எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிடும். படுக்கையில் படுத்திருப்பாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் உயிர் போகிறோம்னா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுமேன்னு புத்தி வரும். சில பேர் தான் சீக்கிரம் போயிடட்டுமே நினைப்பாங்க. மேக்ஸிமம் 99% பேர் படுக்கையில் கிடந்தால் கூட பேருக்கு கொண்டு போட்டுன்னு சொல்லுவாங்களே ஒழிய சொல்ல மாட்டாங்க. ஒரு அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிழவி டெய்லி விறகுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு விறகை வந்து ஒரு மேலே இதில் வச்சுட்டு, யம தர்மராஜாவே என்னை கூப்பிட்டு போக மாட்டேயா, என்னை ஏன் இப்படி பாடாப்படுத்துறேன்னு ரொம்ப வயசான கிழவி டெய்லி புலம்பிக்கிட்டே இருந்துச்சான். உடனே யம தர்மராஜ் நேரம் வந்துட்டாரான். சரி டெய்லி கூப்பிடுது, நீ போவோம்ட்டு. போவோம்னார். ஐயோ என் கொள்ளு பேரை ஒருத்தர் இருக்கேன், அவனுக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு வர்றானே அப்படின்னுச்சான். அதனால் அந்த உயிர் பற்று இருக்கே போகாது. மரண பயம் எல்லாருக்கும் இருக்குது. இது பகவானுக்கு உண்டா? அவர் யார்? அவருக்கு மரணங்கிறதே கிடையாது. அதனால் அவருக்கு இந்த பற்றே இல்லை. இதை யோகசூத்திர கிளேஷா பஞ்சக என்று சொல்லப்பட்டு இந்த 5 லட்சணம் சொல்லி, இவைகளால் துயரப்படாதவர் அந்த இறைவன். அந்த கடவுளுக்கு லட்சணம் சொல்கிறார், விடுதலை அடைந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கிளேஷங்கிறதுக்குள்ளே 5. பிறகு அடுத்து கர்ம செயல். இந்த செயலினாலும் அவர் ஒட்டாதவர், பாதிக்கப்படாதவர். இந்த செயல் என்னன்னா அதை 2ஆக பிரிக்கிறாங்க. செயல்னா என்ன? ஒரு காரியம், ஒன்று நல்ல காரியமாக இருக்கணும், இல்லாட்டி கெட்ட காரியமாக இருக்கணும். நல்ல செயலாக இருக்கணும், கெட்ட செயல், 2 தானே. 2 தவிர வேறு ஏதாவது இருக்கா செயலில்? ஒன்று நல்லது செய்வோம், இல்லாட்டி கெட்டது செய்வோம், இல்லாட்டி சும்மா இருப்போம். சும்மா இருந்தால் அதுக்கு பேர் செயல் கிடையாது. அதுக்கு செயலுங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டோம். ஆனால் சும்மா இருக்கிறதையும் கஷ்டம் அப்படிம்பாங்க. அது ஒரு செயலை எடுத்துக்கிட்டா. இப்போ செயலை வந்து நல்லது கெட்டது, நல்லதின் பலன் புண்ணியம், கெட்டதின் பலன் பாபம். இந்த 2 வினைகள்னு சொல்லுவாங்க. இந்த 2 வினைகள் என்னன்னு சொன்னால், இது வந்து எல்லா ஜீவராசிகளுக்கு இருக்குது. கடவுளுக்கு இருக்கா? இல்லை. 2 வினைகள். வினைனா செயல், நல்ல செயல் கெட்ட செயல், பாவம் புண்ணியம். அதனால தான் வள்ளுவர் அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லிட்டார், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்றிட்டார். பாருங்கள், வேண்டுதல் வேண்டாமை இலானடி வாளறிவன். இந்த கடவுள் வார்த்தையில் பார்த்து லட்சணம் பூரா அப்படியே வரும். வாளறிவன் அனைத்தையும் அறிந்தவர், அறியாமை அற்றவர், விருப்பு வெறுப்பு அற்றவர், வேண்டுதல் வேண்டாமை இலான். இங்கே என்னென்ன செயலில் இந்த 2 செயல் இருக்குது, நல்வினை தீவினை. இருள் அதில் என்ன செய்யும்? 2மே இருளை சேர்த்து விடும், நம்மளை அறியாமையில் மூழ்கிவிடும். அது அற்றவன். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன்ட்டார். அது பகவானுக்கு கிடையாது. பதஞ்சலி யோகசூத்திரம் சொல். அடுத்தது விபாகக, கர்ம பலன். கர்ம பலன்னா நம்ம செய்கின்ற செயலுக்கு பாப புண்ணியம்னு சொல்லி இங்கே அங்கே சொல்கிறோம். இங்கே என்னன்னா 3 விதமான பலன் கர்மத்தினால் அமைதான். இப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்மம், ஆயுள், போகம். ஒருத்தன் பிறக்கிறதும் கர்ம வினையினால தான், அவனுடைய ஆயுள் நிர்ணயிக்கப்படுறதும் கர்ம வினையினால தான், அவன் அனுபவிக்கிற சுகதுக்கமும் கர்ம வினையினால தான். அதனால தான் ஜாதகம் எழுதும்போது எழுதுவாங்க, என்ன எழுதுவாங்கன்னா, பூர்வ புண்ணியானாம் ஜன்ம சௌக்கியானாம். நீங்கள் ஜாதக நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வரி போட்டிருக்கான். ஜாதகம் எப்படி எழுதப்படுதுன்னு சொன்னால், அவன் பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தைப்படி பிறந்திருக்கான், அதுபடி தான் அவனுடைய சுகதுக்கமெல்லாம் அமையும், அதுபடி தான் அவனுக்கு ஆயுள் நிர்ணயிக்கப்படும். இதெல்லாம் எது? கர்ம வினை, கர்மத்தினுடைய பலன் அப்படிங்கிறார். செயல் ஒன்று, செயலின் பலன். இதெல்லாம் கடவுளுக்கு இருக்கா?
கடவுளுக்கு எதுவுமே இல்லை. பிறப்பிருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வாழ்க. அவரே பிறப்பை அறுக்க வந்தவர். அவருக்கு எப்படி பிறப்பு இருக்கும்? அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. பிறகு அவருக்கு ஆயுளும் கிடையாது. தாயுமிழி தந்தையுமிழி தான் தனியன் ஆயிடினும் சொல்கிறார். தான் தனியன் காணேடி. தாயுமிழி தந்தையிலி தான் தனியன் காணேடி. பக்தனின் பிறப்பை அறுக்க வருபவருக்கு பிறப்பு எப்படி இருக்கும்? ஆயுள் இருக்கா கடவுளுக்கு? ஆயுள் கிடையாது. அவருக்கு சுகதுக்கம் உண்டான பேரானந்த பெருவெள்ளத்தில் இருப்பவர் அவர். அவருக்கு துக்கம், இந்த விஷய சுகமோ விஷய துக்கமோ கிடையாது. இது மூணும் கர்ம பலன். இந்த கர்ம பலன் இல்லாதவர். பகவானே ஒரு இடத்துல சொல்வார் கீதையில். என்ன சொல்வார்னா, ஒன்றை செய்வதால் எனக்கு பெறப்படுவது ஒன்றும் இல்லை, ஒன்றை செய்யாமல் விடுவதால் எனக்கு இழப்பு ஒன்றும் இல்லை. நாம் ஒன்று செஞ்சால் பலன் கிடைக்கும், செய்யாட்டி ஒன்றா நஷ்டமாயிரும். இது ரெண்டும் பகவானுக்கு இருக்கான்னா இல்லை. கர்ம பலன் அற்றவர். இது ஈஸ்வரனுடைய லட்சணம். பிறகு ஆசையைகி. இந்த 3 சம்பவங்களினுடைய நினைவுகள் பதிவுகள் நம்மளுக்கு இருக்குது. கடவுளுக்கு அதுவும் கிடையாது. அதாவது உபனிஷத்தில் ஒரு மந்திரம் வரும், பிருகதாரண்யத்தில். நேத்தின்னு வரும். நேதினா இதுவல்லன்னு எல்லாத்தையும் நீக்கிறணும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் கண்ணில் பார்க்குற எல்லாத்தையும் நீக்கிறது நேதி. ஒரு நேதி எதுக்கு 2 தடவை நீக்குன்னு சொல்லணும்னா, இன்னொன்று மனசில் வாசனைகளாக இருக்கான், அதெல்லாம் நீக்கணும். அது மூர்த்தம் அமூர்த்தம்னு பிரிப்பாங்க. உருவமுடையது உருவமற்றது. இது ரெண்டையுமே முதல்ல உருவத்தை நீக்கு, பிறகு உருவமற்றதை நீக்கு. உருவமற்றது என்ன? எண்ணப்பதிவுகள், வாசனைகள். இதையுமே முக்கியத்துவம் கொடுக்காம நீ நீக்கினாத்த மோட்சம் அடைய முடியும். நம்ம பிரச்சனையே என்ன தெரியுமா? இந்த வாசனைகள் தான். வாசனை உள்ளதானே இருந்துட்டு போட்டு வெளியே என்ன பிரச்சனை? வெளியே இருந்தானே பிரச்சனையே வருது. அப்படின்னா வெளியே இருந்து பிரச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. பிரச்சனை எங்கேருந்து வருது தெரியுமா? உள்ளதான் அதிகமாக இருக்குது. அது எப்படி சாமி உள்ளே எங்கே அதிகமாக இருக்குது? வெளியே யாராவது ஒருத்தன் திட்டினா எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதானே எனக்கு பிரச்சனைன்னு சொன்னால், அவன் காலையில் வர்றான், நம்மளை திட்டுறான், கடுமையான திட்டுறான். திட்டினவுடனே என்ன, அது மனசு பாதிக்கப்பட்டு துக்கப்படுறான். அவனும் போயிட்டு அந்த வார்த்தையும் போயிடுச்சு. அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் பேசாமல் இருப்போமா? இப்படி சொல்லிட்டானே, சாயந்தரம் வரைக்கும் இல்லை, 10-20 வருஷம் வரைக்கும் கூட அன்னைக்கு ஒரு வார்த்தை விட்டான் பாரு, எனக்கு இன்னும் மறக்க முடியலை. அது உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படுத்துறது தான் ரொம்ப ஜாஸ்தி. அந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு தடவை துக்கப்படுவான், அது போன பிறகு 100 தடவை துக்கப்பட்டிருக்கும். அந்த துக்கத்துக்கு காரணம் என்ன? வாசனைகள். உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சியினால் துக்கப்படுவது கம்மி தான். அந்த நிகழ்ச்சி போன பிறகு, அந்த நிகழ்வு போன பிறகு அதை நினைத்து நினைத்து துக்கப்படுவதை ரொம்ப ஜாஸ்திங்கிறார். இது வாசனைகள், பதிவுகள் அப்படிங்கிறார். ஒருத்தர் சித்தப்பா கூட பேச மாட்டாராம். வயசு அவருக்கு 30-35 வயசு. சினிமாவில் கூட எடுத்திருக்காங்க. 30-35 வயசு ஆயிடுச்சு. ஏன் பேச மாட்டேங்கன்னா, நான் அவன் செஞ்சதை மறப்பானா, நான் 7வது 8வது எங்கள் அப்பா இல்லை, அம்மாவோட வாங்க ஒரு சாமண்ட்ரி பாக்ஸ் வாங்கி தர சொன்னேன் எங்கள் சித்தப்பாவை, அதை வாங்கித்தர மாட்டேன்னு ஒரு அடி அடிச்சு விட்டார். 20 வருஷம் வாசப்படி மிதிக்கலையே அப்படின்னா, ஒரு சாமண்ட்ரி பாக்ஸுக்கு 20 வருஷம் வாசப்படி மிதிக்கலையா? எவ்வளோ பதிவுகள் பாருங்கள். இந்த பதிவுகள் யாராவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தையும் போயிருக்கான், அவனும் மறந்துருப்பான். நாம் மறக்காமல் நினச்சி இந்த நினைவுகளினால் வரக்கூடிய துக்கம் இருக்கே, அதுவும் பகவானுக்கு கிடையாது. 3 விதமான விஷயங்கள்: கிளேஷம், கர்மம், பிறகு கர்ம பலன். இதனால் வரக்கூடிய நினைவுகள் இருக்கே, இதனால் பாதிக்கப்படாதவர் பகவான். வெளியே எல்லாத்தையும் மித்தியான்னு நம்ம சொல்லிடுவோம், மனசில் இருக்க பதிவை மித்தியான்னு நினைக்க மாட்டோம். அதுவும் மித்தியா அப்படிங்கிற புத்தி எப்போ வருதோ அப்போத்தான் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். இது ஏற்கனவே பகவானுக்கு எதுவுமே இல்லாததால் அவர் ஒட்டப்படாதவராக இருக்கின்றார். அதனால் சொல்கிறார் முதல் வரியில், கிளேஷக கர்ம விபாகைகி. 5 விதமான கிளேஷங்கள், கர்ம செயல்கள், இதனுடைய பலன்கள். ததாசைகி அபி தத் ஆசைகி அபி, இவைகளில் இருந்து உருவான பதிவுகள், இவைகளால் பாதிக்கப்படாதவர் அசம்யுதகங்கிறார், சம்பந்தப்படாதவர் ஈஸ்வரன். கிளேஷங்கள் 5.
செயல்கள் 2, பிறகு அதனுடைய பலன்கள், இவைகளிலிருந்து வரக்கூடிய நினைவுகள், இவைகளால் யார் ஒட்டாமல் இருக்கிறாரோ, பாதிக்கப்படாமல் இருக்கிறாரோ அவர்தான் ஈஸ்வரன். சரி, அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்ட சொரூபம்? நாம் என்ன சொல்கிறோம்? சைதன்யம் சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பும் விசேஷக ஈசக பவேத்து, ஜீவனிடமிருந்து வேறுபட்ட ஒரு விதமான ஸ்பெஷல் சைதன்யம் ஈஸ்வரன் ஆவார். அதாவது தாக்கப்படாதவர் தான், நம்மளும் சைதன்யம் தான், அவரும் சைதன்யம் தான். ஆனால் நம்ம சைதன்யம் மாதிரி அவர் இல்லை. அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு சைதன்யம் இருக்குது, வேறுபட்ட ஸ்பெஷல் சைதன்யம். வாச்சியார்த்தத்தின் அடிப்படையில் நாமளும் அதை ஒத்துக்குருவோம். அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்பெஷல் தன்மை இருக்குது, நம்மகிட்ட அந்த ஸ்பெஷல் தன்மை இல்லை அப்படிங்கிறது நாமளும் ஒத்துக்குருவோம். ஆனால் லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் அதை நாம் ஒத்துக்கிறது இல்லை. இந்த ஸ்பெஷல் சைதன்யம் அவர் அல்ல அப்படிங்கிற கருத்து சொல்கிறார். அது எப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கலாம்.